அவருடைய அரசு கொண்டு வந்தால் அது நிறைவேற்றிடுவாங்க. அது 370 இருக்கலாம், காஷ்மீராக இருக்கலாம், இது எந்த கண்டென்ஷியஸ் பில் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்கும், நிறைவேற்றிடுவாங்க. நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இதுக்கு அரசியல் முக்கியத்துவம் என்னென்னு? எதிர்கட்சியுடைய ஒற்றுமை தான் இதனுடைய வெற்றிக்கு அடிப்படை அமைஞ்சது. வட இந்தியா தென்னிந்தியான்னு சொல்லி பிரிக்க பார்த்தாங்க. ஆனால் இதில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த வேறுபாடு பார்க்காம ஒற்றுமையாக இருந்ததுனால தான் இந்த சக்ஸஸ்ஃபுல்லாக இது அடைஞ்சிருக்கோம். நம்ம இதில் உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமான சீட்டு கிடைக்கிது அப்படின்னு அகிலேஷ் யாதவ் ஏமாந்து போயிடல. அதில் இருக்கிற சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு அவரும் அதை கடுமையாக எதிர்த்தார். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர் சப்போர்ட் பண்ணார். அமித்ஷா சொல்கிறதான் கரெக்டு, அதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பிரச்சாரம் பண்ணார். ஆக இது மோடியை பொறுத்த வரைக்கும் தோல்வி, எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் இது பெரிய துரோகம்.